Hi everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 1 exercise 1.2 question number 3. Question number 3 என்னன்னா நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம காஸ் ஜோர்டான் மெத்தட் யூஸ் பண்ணணும். அதாவது காஸ் ஜோர்டான் நீக்கல் முறை அதை யூஸ் பண்ணி நேர்மாறு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். அப்படின்னா என்னது? கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை எழுதிட்டு அது கூட ஒரு I2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை எழுதணும். அதாவது 2 -1 5 -2 கொடுத்திருக்காங்க. இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். அதனால நம்ம I2 எழுதிக்கிறோம் 1 0 0 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாத்தணும். அதுக்கு நம்ம சில ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், காலமா நம்ம மாத்தணும். செகண்ட் என்ன பண்ணணும், அந்த காலத்திலேயே ஃபர்ஸ்ட் 1 வர இடத்த மாத்திட்டு அடுத்துதான் ஜீரோஸை கரெக்ட் பண்ணணும். அதுவும் நம்ம ஏற்கனவே கரெக்ட் பண்ண 1 யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணணும். புரியலையா? எங்க நம்ம ப்ராப்ளம் பண்றப்ப உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், காலமா கரெக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்க 2 முதல்ல 1 மாத்துறோம். எப்படி மாத்துறது? ஜஸ்ட் டிவைடட் பை 2. அதாவது R1 2ஆல டிவைட் பண்ணா அந்த 2 1 ஆயிடுமா? அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரெடி ஆயிருமா? புரியுதா? அப்போ R1 டிவைடட் பை 2, 2 டிவைடட் பை 2 1, -1 டிவைடட் பை 2 -1 பை 2, 1 டிவைடட் பை 2 1 பை 2, 0 பை 2 0. இப்போ ரோ 2 அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காலம் ரெடி பண்றோம். ஃபர்ஸ்ட் 1 கரெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்றோம், 0வை கரெக்ட் பண்ணணும் 1 யூஸ் பண்ணி. சோ இந்த 5 வர இடத்துல 0 வரணும் இல்லையா? அப்போ 1 யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணணும். எப்படி பண்றது? R2 is equal to R2 minus 5 into R1. அந்த 1 கூட 5 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணா 5 0 ஆயிரும். கரெக்டா? அப்போ R2 is equal to R2 minus 5 into R1. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? 5. கரெக்டா? 5 minus 5 into R1 என்னது? 1. அப்ப 5 minus 5 0. சோ ஃபர்ஸ்ட் ரோ 1ல எந்த சேஞ்சும் இல்ல, அதை ஃபுல்லா அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ ரோ 2ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் எலிமெண்ட் என்னது? -2. அப்போ -2 minus 5 into R1 என்னது? -1 by 2. அப்போ -2 plus 5 by 2 எல்சிஎம் எடுத்தோம்னா -4 plus 5 by 2 அதாவது 1 by 2. அடுத்த எலிமெண்ட் என்னது? ரோ 2ல 0. தேர்ட் எலிமெண்ட் என்னது? 0. அப்போ 0 minus 5 into அதுக்கு மேல இருக்க R1 என்னது? 1 by 2. அப்போ -5 by 2. ஃபோர்த் எலிமெண்ட் என்னது? R2ல 1. அப்போ 1 minus 5 into 0. அப்போ 1 minus 0 1. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் காலத்தை ரெடி பண்ணிட்டோம். கரெக்டா? 1 0 வந்துருச்சா? இப்போ அடுத்த காலம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாத்தணும். அதாவது 0 1 வரணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 1 தான் கரெக்ட் பண்ணணும். அதனால இந்த 1 by 2வை 1 மாத்தணும். எப்படி மாத்துறது? ஜஸ்ட் 2 by 1ஆல மல்டிப்ளை பண்ணா அது 1 ஆயிடுமா? கரெக்டா? அப்போ ரோ 2 into 2 by 1. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எழுதிடுறோம், சேஞ்சே இல்ல. 1 -1 by 2 1 by 2 0. இப்போ ரோ 2 is equal to ரோ 2 into 2. So 0 into 2 0, 1 by 2 செகண்ட் எலிமெண்ட் 1 by 2, 1 by 2 into 2 by 1 அப்படிதானே போட்டிருக்கோம். 2 கேன்சல் பண்ணா 1. அடுத்து தேர்ட் எலிமெண்ட் என்னது? -5 by 2. So -5 by 2 into 2. இப்போ 2 கேன்சல் ஆயிரும், -5. ஃபோர்த் எலிமெண்ட் என்னது? 1. சோ 1 into 2 by 1 அதாவது 2. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு செகண்ட் காலத்திலயும் 1 கரெக்டான இடத்துல வந்துருச்சு. இப்போ அந்த -1 by 2 மட்டும் 0வா மாத்திட்டா நம்ம ப்ராப்ளம் ஓவர். இப்போ அந்த -1 by 2 0 மாத்துறதுக்கு இந்த 1 யூஸ் பண்ணணும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும், இந்த 1 into 1 by 2 போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணா 0 ஆயிடும். அதனால R1 is equal to R1 plus R2 into 1 by 2. ஏன் பிளஸ் போட்டிருக்கேன்? இது ரெண்டும் வேற சைன், அதனால பிளஸ் போட்டாலே 0 ஆயிடும். இப்போ R1 equal to R1 plus R2 into 1 by 2. ஃபர்ஸ்ட்
எலிமெண்ட் என்னது 1. So 1 plus R2 என்னது 0 into 1 by 2. அப்போ 1 plus 0 1. ரெண்டாவது எலிமெண்ட் என்னது R1ல minus 1 by 2. So minus 1 by 2 plus R2 பதில் என்ன பண்ணும் 1. So 1 into 1 by 2. அப்போ minus 1 by 2 plus 1 by 2 என்னது 0. அடுத்து 1 by 2. Next element, third element என்னது 1 by 2. So 1 by 2 plus R2 என்னது minus 5. So minus 5 into 1 by 2. அதாவது minus 4 by 2 that is equal to minus 2. கரெக்டா? இப்ப அடுத்து fourth element என்னது 0. So 0 plus R2 என்னது 2. 2 into 1 by 2. 2 cancel ஆயிடும். So 1. கீழே இருக்க ரோவை மாற்ற தேவையில்லை, ஏன்னா அதெல்லாம் கரெக்டான இடத்துல தான் இருக்கு. ஸோ 0 1 minus 5 2. இப்போ நம்ம கொடுத்திருந்த மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை மாத்திட்டோமா, I2 மாத்திட்டோமா? எஸ், 1 0 0 1 தான் I2. ஸோ நம்ம மாத்திட்டோம். அப்போ பின்னாடி இருக்கிற அந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ்ல பின்னாடி இருக்கிற 2x2 என்னது? அதுதான் A இன்வர்ஸ். புரியுதா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய A இன்வர்ஸ் வந்து அதான். ஸோ -2 1 -5 2 இதுதான் A இன்வர்ஸ். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போறோம். இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம காஸ் ஜோர்டான் மெத்தட் யூஸ் பண்ணி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது நேர்மாறு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? எஸ், ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு நல்ல ஒரு கோடு போட்டுட்டு, இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம I3 எடுத்துக்கிறோம், அதாவது 1 0 0 0 1 0 0 0 1. நான் இதுக்கு இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நம்ம I3 மாற்றணும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்? காலமா கரெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு காலத்திலையும் 1 வர இடத்த ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணணும். அடுத்து 0 வர இடத்த நம்ம கரெக்ட் பண்ண 1 யூஸ் பண்ணி 0 ஆக்கணும். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 இருக்க வேண்டிய பிளேஸ்ல கரெக்டா இருக்குது, அதனால மற்ற 2 பிளேஸையும் நம்ம 0 ஆக்கினா போதும். அப்போ R2 ஃபர்ஸ்ட் வந்து 1 தான், R1 1 தான். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணாலே போதும். ஸோ R2 is equal to R2 minus R1. சிம்பிளா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து அப்படியே எழுதிக்க போறோம். 1 minus 1 0 1 0 0. R2 is equal to R2 minus R1. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது 1. ஸோ 1 minus 1 0. செகண்ட் எலிமெண்ட் வந்து 0 0 minus of minus 1 1. அடுத்து தேர்ட் எலிமெண்ட் என்னது R2ல -1. ஸோ -1 மைனஸ் R1 வந்து 0. ஸோ -1. ஃபோர்த் எலிமெண்ட் என்னது 0 minus 1. இப்போ -1. ஃபிஃப்த் எலிமெண்ட் என்னது R2ல 1 மைனஸ் R1 வந்து 0. ஸோ 1 minus 0 1. அடுத்து சிக்ஸ்த் எலிமெண்ட் என்னது R2 0 R1 0. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது 0 ஆயிடும். இப்ப அடுத்து நம்ம R3ல இருக்க 6 நம்ம 0 ஆக்கணும். கரெக்டா? அது எப்படி ஆக்குறது? ஒன்னும் இல்ல, ஃபர்ஸ்ட் ரோவை 6ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 2 மைனஸ் பண்ண அது 0 ஆயிடும். ஸோ R3 is equal to R3 minus 6 into R1. அவ்வளவுதான். இப்ப கால்குலேட் பண்ணுவோமா? R3 is equal to R3 minus 6 into R1. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது 6. R3ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 6 மைனஸ் 6 into R1 வந்து 1. அப்போ 6 minus 6 0. செகண்ட் எலிமெண்ட் என்னது -2. கரெக்டா? -2 minus 6 into -1. அப்போ -2 plus 6 ஆயிரும். ஸோ +4. தேர்ட் எலிமெண்ட் என்னது -3. அப்போ -3 minus 6 into R1 வந்து 0. அதனால -3. ஃபோர்த் எலிமெண்ட் என்னது 0. ஸோ 0 minus 6 into 1. அப்போ -6. ஃபிஃப்த் எலிமெண்ட் என்னது 0. இதுல என்னன்னா R3 0 R1 0 ரெண்டுமே 0 இருக்கிறதுனால கால்குலேட்டிவ் பண்ண தேவையில்ல, அந்த இடம் வந்து 0 தான். சிக்ஸ்த் எலிமெண்ட் என்னது 1. R3 வந்து 1 1 minus 6 into 0. ஸோ 1 minus 0 1. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் காலமை கரெக்டா மாத்திட்டோம். 1 0 0 வந்துச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்? செகண்ட் காலம் கரெக்ட் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் 1 இருக்க பிளேஸ் தான் கரெக்ட் பண்ணணும். இப்ப நடுவுல தான் 1 இருக்கணும். கரெக்டா? அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அதனால மத்த ரெண்டு இடத்தையும் 0 ஆக்குனா போதும். சோ செகண்ட் காலத்துல -1ஐயும் 4ஐயும் 0 ஆக்குனா போதும். இப்போ R1ல -1 இருக்கு, R2ல +1 இருக்கு. சோ ரெண்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு அந்த ஸ்பாட் வந்து 0 ஆயிடும். கரெக்டா? அப்ப R1 is equal to R1 plus R2. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? R1ல 1. சோ 1 plus 0 1. செகண்ட் எலிமெண்ட் என்னது? -1 plus 1 equal to 0. புரியுதா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1 plus 0 1. செகண்ட் எலிமெண்ட் -1 plus 1 0. தேர்ட் எலிமெண்ட் 0. சோ 0 plus -1 அதாவது -1. ஃபோர்த் எலிமெண்ட் என்னது? 1 plus -1. 1 plus -1 1 -1 தான். சோ 0. ஃபிஃப்த் எலிமெண்ட் வந்து என்னது? 0. சோ 0 plus R2 வந்து 1. சோ 0 plus 1 1. சிக்ஸ்த் எலிமெண்ட்ல R1 R2 ரெண்டுமே 0. அதனால அது 0. இப்போ நம்ம செகண்ட் ரோ கரெக்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா செகண்ட் காலம்ல 1 வந்து கரெக்டான இடத்துல தான் இருந்துச்சு. அதனால அப்படியே எழுதிட்டோம். இப்போ தேர்ட் ரோல அந்த 4 வந்து நம்ம 0 ஆக்கணும். கரெக்டா? எப்படி ஆக்குறது? ரொம்ப சிம்பிள். அந்த செகண்ட் ரோவை 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா அந்த 1 வந்து 4 ஆயிரும். சோ ரெண்டையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 0 கிடைச்சிடும். சோ R3 is equal to R3 minus 4 into R2. சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? R3ல 0. கரெக்டா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து R3ல 0, R2லயும் 0. அதனால அந்த ஸ்பாட் வந்து ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும். ஓகே. இப்போ செகண்ட் எலிமெண்ட் என்னது? 4. So 4 minus 4 into R2 என்னது? 1. So 4 minus 4 0. Third element என்னது? -3 minus 4 into -1. அப்போ -3 plus 4 ஆயிடும். So +1. Fourth element என்னது? -6 minus 4 into -1. அதாவது -6 plus 4 அதனால -2. Fifth element என்னது? R3 வந்து 0 minus 4 into R1 வந்து 1. So -4. Sixth element என்னது? 1 minus 4 into 0. அதனால 1. இப்போ நம்ம என்ன ஆயிடுச்சு? செகண்ட் காலமும் கரெக்டா நம்ம ரெடி பண்ணிட்டோம். கரெக்டா? 0 1 0 வந்துருச்சா? இப்போ நம்ம அடுத்து தேர்ட் காலம் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 இருக்க ஸ்பாட்டை கிளியர் பண்ணணும். நம்ம லக்கு 1 அது கரெக்டான இடத்துல இருக்குது. அதனால இந்த -1 ரெண்டையும் மட்டும் 0 ஆக்குனா போதும். அது ரொம்ப சிம்பிள் ஆக்கிடலாம். ஏன்னா -1 plus 1 வந்து 0 தானே. அப்ப R1 is equal to R1 plus R3. R2 is equal to R2 plus R3. First R1 equal to R1 plus R3. So 1 plus 0 0. 0 plus 0 0. -1 plus 1 0. 0 minus 2 -2. 1 minus 4 -3. 0 plus 1 1. R2 கரெக்ட் பண்ணோம். R2 equal to R2 plus R3. 0 plus 0 0. 1 plus 0 1. -1 plus 1 0. -1 minus 2 -3. 1 minus 4 -3. 0 1 0. இப்ப அடுத்த R3 நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். 0 0 1 -2 -4 1. இப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிறது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எஸ், அது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 3 I3. அப்போ அது பின்னாடி இருக்கிறது என்னது? அதுதான் A இன்வர்ஸ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இன்வர்ஸ். நமக்கு கொடுத்த क्वेश्चनல கொடுத்த இந்த மேட்ரிக்ஸ்க்கு இதுதான் இன்வர்ஸ். புரியுதா? அப்போ A இன்வர்ஸ் நம்ம தனியா எடுத்து எழுதலாம். A இன்வர்ஸ் is equal to -2 -3 1, -3 -3 1, -2 -4 1. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்குதா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? இப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதையும் நம்ம காஸ் ஜோர்டான் மெத்தட் யூஸ் பண்ணி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது நேர்மாறு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதலாம். முதல்ல क्वेश्चन எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், அதனால I3 யூஸ் பண்ணலாம். 1 0 0 0 1 0 0 0 1. அதாவது டயகனல் மட்டும் 1 இருக்கும். சரியா? மற்றதெல்லாம் 0வா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்திருந்த மேட்ரிக்ஸை இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாத்தணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? காலம் காலமா கரெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு காலத்திலயும் 1 இருக்க இடத்த மட்டும் ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணணும். அடுத்து மிச்சம் இருக்க ஜீரோஸை இந்த 1 யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பாட் 1 ஏற்கனவே கரெக்டா இருக்குது. அதனால அதை அப்படியே நம்ம ரோ 1 எழுதிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மற்ற 2வையும் 1ஐயும் நம்ம 0 ஆக்கணும்.
ஓகே, அப்ப R2ல எப்படி 0 ஆக்குறது? ஃபர்ஸ்ட் R2 மைனஸ் R1 இன்டு 2. அந்த 1 வந்து இன்டு 2 பண்ணி 2 ஆக்கிட்டு அப்படியே மைனஸ் பண்ணா 0 ஆயிடும். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? R2ல 2 இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் 6 எலிமெண்ட்டுக்கும் நம்பர் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6th எலிமெண்ட் வரைக்கும் நம்பர் போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? 2 இல்லையா? அப்போ 2 மைனஸ் 2 இன்டு R1 என்னது? 1. அப்போ 2 மைனஸ் 2 0. செகண்ட் எலிமெண்ட் என்னது? 5. So 5 minus 2 into 2. அப்ப 5 minus 4 1. Third element என்னது? 3. 3 minus 2 into R1 என்னது? 3. அப்ப 3 minus 6 minus 3. Fourth element என்னது? 0. 0 minus 2 into 1. அப்போ minus 1 minus 2. அடுத்த element என்னது? 1. 1 minus 2 into 0. அப்போ 1 minus 0 1. சிக்ஸ்த் எலிமெண்ட் என்னது? செகண்ட் ரோல 0. இதுல R2 0 R1 0, அது ஆட்டோமேட்டிக்கா 0. இப்ப அடுத்து என்ன பண்ணோம்? R3ல இருக்க இந்த 1 0 ஆக்கணும். சோ R3லயும் 1 R1லயும் 1, அப்ப ஜஸ்ட் மைனஸ் பண்ணாலே போதும். சோ R3 is equal to R3 minus R1. இப்போ R3ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1 இல்லையா? அப்போ 1 minus first element R1 1 தான். அப்போ 1 minus 1 0. Second element 0 minus R1 வந்து 2. So 0 minus 2 minus 2. Third element 8 minus R1 வந்து 3. So 8 minus 3 5. Fourth element வந்து 0 minus R1 வந்து 1. So minus 1. Fifth element வந்து 0. இதுல R3 0 R1 0. So fifth element வந்து 0. சிக்ஸ்த் எலிமெண்ட் வந்து R3 வந்து 1 1 மைனஸ் 0 1. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் காலம 1 0 0ன்னு கரெக்டா மாத்திட்டோம். கரெக்டா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? செகண்ட் காலம்ல இருக்க 1 பொசிஷனை கரெக்ட் பண்ணணும். ஆனா நம்மளுக்கு 1 பொசிஷன் கரெக்டா இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அதனால மேல இருக்க 2வையும் கீழே இருக்க மைனஸ் 2வையும் மட்டும் 0 ஆகினா போதும். கரெக்டா? அது ரொம்ப சிம்பிள். எப்படி பண்றது? R1 is equal to R1 minus 2 into R2. அதாவது நடுல இருக்க 1 into 2 பண்ணி அதை மைனஸ் பண்ணா மேல இருக்க 2 0 ஆயிடும். கரெக்டா? அப்ப R1 is equal to R1 minus 2 into R2. சரியா? இந்த ஈக்குவேஷன் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? 1. சோ R1 is equal to R1 minus 2 into R2. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1. அப்போ 1 minus 2 into R2 வந்து 0. அப்போ 1 minus 0 வந்து 1. சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து 1 தான். செகண்ட் எலிமெண்ட் வந்து R1ல 2. 2 minus 2 into R2 வந்து 1. சோ 2 minus 2 0. தேர்ட் எலிமெண்ட் வந்து 3. சோ 3 minus 2 into minus 3. அப்போ 3 plus 6, அதாவது 9. அடுத்த எலிமெண்ட் என்னது? 1. So 1 minus 2 into R2 வந்து minus 2. So 1 plus 4 5. அடுத்த எலிமெண்ட் என்னது? 0. So 0 minus 2 into R2 வந்து 1. So minus 2. நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? சிக்ஸ்த் எலிமெண்ட். இதுல R1 R2 ரெண்டுமே 0. So அதனால அது 0. செகண்ட் ரோல எந்த சேஞ்சும் இல்ல, அப்படியே எழுதிடலாம். ஏன்னா காலம்ல 1 கரெக்டான இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அதனால அதை அப்படியே எழுதிடலாம். இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? 1க்கு கீழே இருக்கிற மைனஸ் 2வை 0 ஆக்கணும். அது எப்படி பண்றது? இது ரொம்ப சிம்பிள். முன்னாடி பண்ண மாதிரியே தான். ஆனா இதுல ரெண்டும் வேற வேற சைன் இருக்கிறதுனால அப்படியே பிளஸ் பண்ணா போதும். R3 is equal to R3 plus 2 into R2. ஓகேவா? முன்னாடி 2 வந்து பாசிட்டிவ் இருந்ததுனால minus 2R2, இது plus 2R2. ஓகே? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0, ரெண்டுமே 0 ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0. செகண்ட் எலிமெண்ட் minus 2 plus 2 into 1, minus 2 plus 2 0. தேர்ட் எலிமெண்ட் வந்து 5 plus 2 into minus 3. அப்போ 5 minus 6 minus 1. ஃபோர்த் எலிமெண்ட் வந்து minus 1. ஓகேவா? ஃபோர்த் எலிமெண்ட் வந்து minus 1 plus 2 into R2 வந்து minus 2.
ஓகேவா, பிளஸ் 2 இன்டூ R2 வந்து -2. ஸோ -1 -4 -5. ஃபிஃப்த் எலிமெண்ட் வந்து 0. 0 பிளஸ் 2 இன்டூ R2 வந்து 1. அப்போ 0 பிளஸ் 2 2. சிக்ஸ்த் எலிமெண்ட் வந்து 1 பிளஸ் 2 இன்டூ 0. அப்போ அது வந்து 1. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணி முடிச்சிருக்கிறோம், செகண்ட் காலமும் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டோம். 0 1 0 கரெக்டா. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், தேர்ட் காலம் ரெடி பண்ணணும். தேர்ட் காலம்ல 1 இருக்க வேண்டிய பிளேஸ் தான் ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணணும். 1 இருக்க வேண்டிய பிளேஸ்ல -1 இருக்கு. சோ ஜஸ்ட் -1 திருப்பி மல்டிப்ளை பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிடுறோம். 109 5 -2 0. செகண்ட் ரோவையும் அப்படியே எழுதிடுறோம். 0 1 -3 -2 1 0. இப்போ தேர்ட் ரோவை இன்டூ -1 பண்ண போறோம். 0 இன்டூ -1 0, 0 இன்டூ -1 0, -1 இன்டூ -1 பிளஸ் 1. ஓகேவா, -1 இன்டூ -1 பிளஸ் 1, -5 இன்டூ -1 5. ஓகேவா, ஃபர்ஸ்ட் -1 இன்டூ -1 பிளஸ் 1, -5 இன்டூ -1 5, 2 இன்டூ -1 -2, 1 இன்டூ -1 -1. இப்போ 1 கரெக்டா அந்த பொசிஷன்ல வந்துருச்சு. இப்போ 9ஐயும் -3யும் மட்டும் 0 ஆகுனா போதும். சோ R1 is equal to R1 minus 9 into R3. அந்த 1 9 ஆக்குறோம், அவ்வளவுதான். இப்ப R2 வந்துட்டு -3 இருக்குது. அதனால R2 is equal to R2 plus 3 into R3. அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோமா. R1 is equal to R1 minus 9 into R3. So first element என்னது, R1 ல 1 minus 9 into R3 வந்து 0. So 1 minus 0 1. Second element வந்து 0 minus 9 into R3 யும் 0. R3 யும் 0. அதனால அது வந்துட்டு 0. சரியா, அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் எலிமெண்ட் போறோம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 9. So 9 minus 9 into R3 வந்து 1. So 9 minus 9 0. Next fourth element வந்து 5 minus 9 into 5. அதாவது 5 minus 45 minus 40. அடுத்த element வந்து -2. So -2 minus 9 into R3 வந்து -2. So -2 plus 18 அதாவது 16. அடுத்து கடைசி எலிமெண்ட் வந்து 0 minus 9 into R3 வந்து -1. So plus 9. ஓகேவா, இப்போ அடுத்த ரோவை கரெக்ட் பண்ணணும். R2 is equal to R2 plus 3 into R3. சரியா, அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது 0 plus 3 into 0 0. செகண்ட் எலிமெண்ட் வந்து 1 plus 3 into 0 1. தேர்ட் எலிமெண்ட் வந்து -3 plus 3 into 1 -3 plus 3 0. அடுத்த எலிமெண்ட் வந்து -2 plus 3 into 5 -2 plus 15 13. அடுத்த எலிமெண்ட் வந்து 1 plus 3 into R3 வந்து -2. So 1 minus 6 minus 5. ஓகே, அடுத்த எலிமெண்ட் வந்து 0 plus 3 into -1 அதாவது -3. ஓகேவா, அடுத்து கடைசி ரோ அப்படியே எழுதிடலாம். 0 0 1 5 -2 -1. இப்போ நமக்கு நினைச்ச மாதிரி நம்ம மேட்ரிக்ஸ் I3 மாத்திட்டோம். அப்புறம் பின்னாடி இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும், அதுதான் வந்து A இன்வர்ஸ் ஆஃப் த क्वेश्चन. கரெக்டா, உங்களுக்கு புரியுதா இது எப்படி கண்டுபிடிச்சோன்னு? இப்போ இதுதான் A இன்வர்ஸ். காஸ் ஜார்டான் மெத்தட் படி கண்டுபிடிச்சிருக்கோம். தெளிவா புரியுதா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Till then, signing off, Parveena Ramesh. Bye bye.